வெல்கம் டு Tanvi Cooking. இது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் உருளைக்கிழங்கு சமோசா தாங்க பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் மைதா, கோதுமை மாவு அரை கப், ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நல்லா பிணைஞ்சிட்டு பிடிச்சா நாம்பி வரணும், உருண்டை ஆகணும், அது மாதிரி பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி தொளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிணைஞ்சிக்கலாங்க. நம்ம வந்து டைட்டாக பிணையணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றி பிணைஞ்சோம்னா எண்ணெய் ஓவராக குடிக்குங்க. அதுக்கு தாங்க நம்ம வந்து டைட்டாக பிணைஞ்சிக்கிறோம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு நான் வந்து வேவிச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. பொடி மாசை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டை, வெங்காயம் கொஞ்சமாக அரை வெங்காயமாக போட்டுக்கிறேன், கருவேப்பந்தலை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்வீட் கார்னாக இருக்குதுனால ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். இது நீங்கள் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒயிட் பீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் என்கிட்ட எதுவும் இல்லாதனால நான் ஸ்வீட் கார்ன் போட்டேன். கரம் மசாலா அரை ஸ்பூன், சிக்கன் மசாலா அரை ஸ்பூன், சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், பெப்பர் அரை டீஸ்பூன் போட்டு நம்மளுக்கெல்லாம் கிளறி விட்டுக்கலாங்க. நான் அது பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்பாத்தி ஆட்ட உருண்டை பிடிச்சி நம்ம லேசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, மொத்தமாக கூட தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு சப்பாத்திக்கு 2 சமோசா கிடைக்குங்க. இது மாதிரி கத்தி எடுத்து ஒரு கோடு போட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். அதில் வந்து மைதா பேஸ்ட்டை கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். கோன் மாதிரி மடிச்சுக்கலாம். இது மாதிரி வந்துடும். அதை கொஞ்சமாக நான் போட்டுட்டு மசாலா உள்ளே போட்டு நல்லா அமுத்தி விட்டுக்குங்க. மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா எல்லா பக்கமும் இதாகிடும். கடைசியில் எல்லாமே இது மாதிரி பண்ணிவிட்டுங்க. கடைசியில் ஒரு ஃபோக் எடுத்து ஒரு அந்த எட்ஜில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா, ஃபோக் எடுத்து ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அந்த மசாலா வெளியே வராது. அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். வேணால் பண்ணிக்கலாம், வேணாட்டி விட்டுலாங்க, அது ஆப்ஷனல் தான். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா உள்ளேயும் வேகும். அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு போட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.